போன மாதம் மார்ச் 7 அன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது மர்மர்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அந்த ஒரு படத்துக்கு வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தா எல்லாம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸு. என்னடா இந்த ஒரு படத்துக்கு இப்படி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்தா எல்லாருமே இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் அந்த ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. படம் எடுத்து வச்சிருக்கீங்க. தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட டெரிஃபிக்கான த்ரில்லர் ஹாரர் மூவி பார்க்கணும் அப்படின்னா மர்மர் இஸ் a must watch. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணி என்னடா ஸ்லோவா இந்த மாதிரி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து அந்த ஒரு படத்துக்கு போயிருக்காங்க. ஸோ போனதுக்கப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அந்த ஒரு படத்துக்கு டே 1ல் வந்துருந்துச்சோ அப்படியே வந்து தலையில வந்து அப்படியே நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. மொக்க படம் ஏன்னா அந்த படத்துக்கு வந்து நாய் போயிடுச்சு. 120 ரூபா காலி பண்ணிட்டாங்க. ஆக எங்களுக்கே விபூதி அடிச்சு விட்டாங்க. நல்ல வேலை நான் கூட இத்தனை பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி நானும் படத்துக்கு போகலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்குள்ளே எல்லாரும் இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது மூவி டீம் ஒரு ப்ரெஸ் மீட் போடுறாங்க. அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தோம்னா மூவி டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, பப்ளிக் ரிவ்யூ நாங்கள் நேரடியாக போய் கேட்டிருக்கோம், எல்லாரும் நல்லா தான் சொன்னாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி நம்மளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. எவன் சொல்கிறதா உண்மை, மூவி டீம் சொல்கிறது உண்மையா இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி ரிவ்யூ கொடுக்குறது உண்மையான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. சரி ஓகே வெயிட் பண்ணுவோம், நம்ம தேட்டருக்குலாம் போய் பார்க்க வேணாம், ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வேளையை எனக்கு April 4 இன்னைக்கு வந்து அந்த படம் வந்து ஓடிடிக்கு வந்துருச்சு. ஸோ ஒரு வேளையை பார்த்தாச்சு. என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எப்படியும் வந்து நான் பெய்டு ரிவ்யூவராக இருக்க மாட்டேன். ஸோ அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். சரி ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஒரு ரிவ்யூவை முடிச்சிடலாம். எப்பயும் போல நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸாகவே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ்ஸ் பார்த்துடலாம், ஏன்னா பாசிட்டிவ்ஸ் தான் கம்மியாக இருக்குது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சோன்னே எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக் இந்த ஒரு படத்தில் இல்லை. இந்த ஒரு படத்தில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து உண்மையாகவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ஒரு படத்தில் வந்து அந்த நடக்கிற சவுண்டாக இருக்கட்டும், நைட் நேரத்தில் வந்து அந்த பூச்சிங்க கத்துற சவுண்டாக இருக்கட்டும், அவங்க பேசும்போது வந்துட்டு அது ஒரு மாதிரி சவுண்டு கேட்குறதா, அந்த நெருப்பு சவுண்டு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சவுண்ட் வைஸ் இந்த ஒரு படத்தில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை. ஸோ இந்த முக்கால்வாசி இந்த ஒரு படத்தை வந்து பேயை காட்டுற விதமே வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸில் மட்டும்தான் காட்டுறாங்க. உருவத்தை வைஸ் வந்து காட்டுறதுன்னு பார்க்கும்போது லாஸ்ட் எண்டிங்கில் மட்டும்தான் அந்த உருவம் வருமே தவிர மற்றபடி எல்லா நேரத்துலையும் இந்த சவுண்டு பேய் வந்து நடக்கிறதா இருக்கட்டும், பேய் வந்து இந்த மாதிரி ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரி சவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வைஸ். சரி ஓகே, செகண்ட் பாசிட்டிவ் என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த ஒரு இன்ஸ்டா பெய்டு இன்ஃப்ளூயன்சர் அக்கா வந்துட்டு ஐயோ பயந்துட்டேன் அந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து பேயை பார்த்து பயந்த மாதிரி வந்து வீடியோவில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வகையில் இது ஒரு பேய் படம் தானே, ஸோ நம்மளை பேய் ஃபீல் பண்ணுற மாதிரி ஜம்ப் ஸ்கேரில் இந்த ஒரு படத்தில் இருந்துச்சான்னு பார்த்தோம்னா ஏசாம கண்டிப்பாக இருந்துச்சுன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அந்த ஒரு ஜம்ப் ஸ்கேரில் கொடுக்குறதுக்கு மெயின் விஷயமா அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான். அதை தாண்டி விஷுவல்ஸாக நம்மளை பயமுறுத்துற சீனுன்னு பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக வந்து 2 சீன் மட்டும்தான் ஓரளவுக்கு பயமாக இருந்துச்சு. அதுவும் கண்ணை பொத்திட்டு ஐயோ நான் கண்ணை மூடிட்டு பார்த்தேன் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி சீனுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு 10th சீன் வந்து உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. தென் வந்து இந்த ரிஷின்ற ஒரு பையன் வந்து சாகர சீன் ஒன்று வரும். அந்த ஒரு சீனை வந்துட்டு ஃபுல்லாக அந்த பேய் கவர் பண்ணிட்டு அப்படியே நடந்து வர மாதிரி வந்துட்டு அது வச்சிருப்பாங்க. ஸோ அது உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. தென் இந்த 2 பாசிட்டிவ்ஸை தாண்டி எனக்கு என்ன யோசிச்சாலுமே வேற பாசிட்டிவ்ஸே தோண மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் நெகட்டிவ்ஸ்க்குள்ளே போயிடலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எனக்கு இந்த ஒரு படத்தில் அமைஞ்சது என்னன்னு பார்க்கும்போது, இந்த ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் டைமே ஃபுல்லாக பார்க்க முடியல. அதுதான் எனக்கு ஒரு பெரிய நெகட்டிவாகவே ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த ஒரு படமே வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ன்றதுனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து வச்சிருக்காங்க. ஒருத்தவங்க உட்காந்து படுத்து பேசிட்டு இருக்க மாதிரியா இருக்கட்டும், ஸோ அவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 10 செகண்ட் நின்றுட்டு இருக்காங்களா, அதுக்கப்புறம் இவங்க உள்ள பண்ண அவன் சாவுறா அப்படி வச்சா பரவாயில்ல, ஒரு 30-40 ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு படத்தில் பெரிய மைனஸாகவே நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு பர்சனலாக இந்த ஒரு படத்தில் வந்து ஃபோனில் பார்த்ததுனால ஸோ ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் சொல்லி ஓட்டுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நான் பார்த்துட்டேன். பட் ஆனால் காசு கொடுத்து தேட்டரில் உட்காந்து பார்த்தவங்கள கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அவ்வளோதான் மண்டை காஞ்சி போய் வெளியே வந்திருப்பாங்கன்னு சொல்லி இதுலேருந்தே நல்லாவே தெரியுது. தென் செகண்ட் நெகட்டிவாக எல்லா ரிவ்யூவர்ஸுமே இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆன டைமில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு தலைவலி வந்துருச்சு, அவங்க ரொம்ப ஆட்டுறாங்க, அந்த ஒரு கேமரா ஆங்கிலே வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலாக வந்து அப்படி தான் இருக்குது. நம்ம ஃபோனில் பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருந்துச்சு. பட் ஆனால் தலைவலி வர அளவுக்கு எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. பட் ஆனால் கண்டிப்பாக தேட்டருக்கு போய் உட்காந்து பார்த்தவங்களுக்கு வந்து தலைவலி வரக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. சரி ஓகே, சரி தாண்டி இந்த ஒரு படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா வேறு எதுவுமே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு படம் பார்க்கணுமா வேணாமான்னு உங்களுக்கு நான் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு பர்சனலாக இந்த ஒரு படத்துக்கு பார்க்கணும், உங்களுக்கு டைம் இருக்குது, வேறு எந்த ஒரு படமும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஓனாக இந்த ஒரு படம் பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு படம் பார்க்கவே நீங்கள் இந்த ஒரு படத்தை வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலி இது சாய்ஸ் இஸ் யோர்ஸ். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், இல்லைனா வேண்டாம் விட்டுருங்க.